ஷார்ப் இல்லைனாக்கா உனக்கு கீழே போட்டு பேசிட்டு போயிட்டே இருந்தாங்க. அது எல்லாருக்கும் போலீஸில் தெரியும். காலையில் ஒரு ஒரு எந்த இஷ்யூ அதாவது இப்போ எஜுகேஷன்னா அது எஜுகேஷனை பற்றி பார்க்குவாங்க. போலீஸில் வந்து எல்லா மேட்டரும் வரும், இன்க்ளூடிங் எல்லாமே வரும். அது எதுவும் வராது. ஆனால் எல்லாத்துக்கும் நாலேஜ் இருக்கான்னு இருக்காது. உடனே எக்ஸ்பர்ட் கேட்க வேண்டியது தான். ஒரு பக்கம் நம்ம போடுறது, ஒரு பக்கம் கோர்ட்டுக்கு போகிறது, அதெல்லாம் வரும். நான் அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான். நாங்கள் வந்து இதில் வந்து நம்ம மதுராந்தகத்தில் வந்து டிஎஸ்பி வந்தோம் 2018. ஒரு 10 போலீஸ் ஸ்டேஷன் எங்களை அதில் ஒரு 8 இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. காலையில் அவங்க வந்து ஒரு டிஎஸ்ஆர் ஒன்று பேசுவாங்க. அதில் பார்த்தோன்னா அதிலே நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஆள் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த இஷ்யூ சொன்னாங்கன்னா இது வந்து ஸ்பார்க் ஆகுமான்னு சொல்லிட்டு. நம்ம கிரி படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, இவருது நம்ம அர்ஜுனுக்கு. அதில் என்ன பண்ணுவாங்க, இப்படி இருக்குமான்னு பாருங்கள். ஃபிஷர்மேன் நம்மளும் கொடி ஏற்றுவாங்க. கொடி ஏற்றணும்னு நான் சண்டைக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசிஆரில் சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போனால் ஈசிஆரில் கடப்பாக்கணும் ஒரு ஏரியா இருக்குது. நான் மதுராந்தகத்துலேருந்து நாங்கள் போகிறதுக்கு 40 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு குப்பத்துலேருந்து கொடி ஏற்றிட்டானுங்க. இந்த குப்பத்துலேருந்து பார்த்துட்டானுங்க. என்ன பார்த்துட்டாங்கன்னா சண்டைக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு பார்த்துட்டாங்க. போலீஸ் போனவங்க போனால் கொடியை அவுத்து எத்தனை ஸ்டேஷனில் வச்சுட்டானுங்க. சோழாம்பேடுன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நீ போனால் செய்யும் சோழாம்பேடில். என்னான்னு கேட்டேன், அந்த எஸ்ஐ இருக்காது. கேட்டேன், சார் கொடி இறக்கிட்டேன், சண்டை நின்று போச்சுங்க. ஆனால் அவன் ரெடி ஆகி வந்து ஒரு 500 பேர் வந்து ஒரே ஸ்பாட்டில் 3 பேர் காலி. ஒரே ஸ்பாட் காலி போனேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா 10 நாள் அங்கேயே தான் படுத்துன்னு இருப்போம். ஸோ நமக்கு வராதெல்லாம் வந்துடும். எல்லாம் நம்மளாம் சாப்பிட்றது கிடையாது. சாப்பாடு இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. இதுதான் சூழ்நிலை. இதெல்லாம் சாப்பாடு இருக்கும். ஒரு 10 பேர் 3 பேர் இறந்தாலும் எப்படி பண்ணுவீங்க? 3 பேர் இறந்து ஒரு 4 பேர் செத்து இந்த குப்பத்தில் இருந்து போயிட்டு ஒரு 100 போட்டு எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம்லாம் நீங்கள் செத்து கூப்பிடணும். எப்படின்னா எங்கள் நார்த்து ஜோனில் இருக்கலாம் கூப்பிட்டு அவன் 1000 பேர் வருவான். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சிடும். இதுதான் பிரச்சனை. இப்போ அவர் சார் சொன்னார், நம்ம ஹெட்மாஸ்டர் சொன்னார், முன்னே இருந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் இப்போ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து வரும்போது ஒரு 5 ரூபா தான் கொடுப்பாங்க. 5 ரூபாவே பெரிய அதிகம் எனக்கு. நீங்கள் வந்து ஒன்றும் போனது இல்லை. நீங்கள் பார்த்து நான் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் பேக்லேயே வந்து எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதை பார்த்துனாக்கா பூல் பண்ணது போகிறான், எல்லாம் போகிறானுங்க. காஞ்சா வந்து பயங்கரமாயிடுச்சு. அவனுக்கு யாரும் பண்ண முடியாது. ஸ்கூலில் முன்னெல்லாம் சொல்லுவாங்க, என் பையனை அடித்து தோல் உரிச்சு அனுப்புவாங்க, கண்ணு விட்டு விட்டு. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லாம் டிஓ ஆஃபீஸில் போகிறான், நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். ஸ்கூல் மேட்ரு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அது என்ன ஸ்பார்க் ஆகும், அது என்ன குரூப் வருது அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம அங்கே சர்வ் பண்ணவே முடியாது. ஒரு 10 ஸ்டேஷன் ஒரு 500 போலீஸ் வச்சு நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்க, 2 வருஷம் 2 வருஷம் அங்கே இருக்கிறோம் அப்படின்னா அதை கார்னர் பண்ணோம். ஒருத்தன் பார்த்த உடனே ஒருத்தனை பக்கம் இது எல்லாம் பார்த்துனே இருப்போம். மெயின் அஜெண்டா என்னன்னு கேட்டால் எல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் என்டையர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இப்போ இது ஃபிலிமு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி போலீஸ் சொல்லுவோம். அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு சின்ன இஷ்யூ ஆச்சுன்னா கூட எல்லாத்தையும் செஞ்சுட்டு மாதிரி இருக்க முடியாது. அது ரொம்ப ஸ்பார்க் ஆகிடும். அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் இருக்காது. காலையில் ஏந்து ஒன்று காலையில் 6 மணிலேருந்து ஒரு 5-6 டீ குடிப்போம். அதுலேயே நமக்கு வந்துடும், சுகர் வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தோன்னா மேலே வந்து எனக்கு மேலே ஒரு 5 ஏஜென்சி இருக்கும். இந்த 5 ஏஜென்சி வந்து போலீஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஸ்கூல்ல என்ன நடக்குது, ஸ்கூல்ல ஒரு பையன் பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அது எங்க போகுது, டிஓ ஆஃபீஸ்ல போய் நிற்கிறான். அப்போ பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாஜியார் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு சிஓ ஆஃபீஸ் டிஓ ஆஃபீஸ்ல போய் நிற்கிறானுங்க. அதை வந்து இப்போ அதுக்கெல்லாம் நிறைய இருக்குது. அவன் சொன்னாங்க வந்து மெசேஜ் வரும், என்ன வருவாங்க. இப்போ அந்த பேரண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க. இமீடியட்டா வந்து ரோடு பிளாக் பண்றது, அது பண்றதுக்கே பெரிய பிரச்சனை ஆகும். ஒரு இடத்துலயும் நீங்க வந்து நினைச்சவெல்லாம் அது எங்க ஊரு, இதுல போகக்கூடாது, வண்டி போகக்கூடாது, பிளாக் பண்றான். ஸோ ஈஸியானு பாருங்க. இப்போ அது மாதிரி என்ன பண்ணா நமக்கு கொஞ்சம் கை வந்து எப்படின்னு கேட்டால் பேசிதான் நினைச்சுக்கோங்க. ஒரு ஏதாவது பட்டுன்னு விட்டுருவோம். அப்போ என்ன பண்ணுவான், நம்ம வந்து அதுக்கு இது ஆகும். உடனே இங்கேருந்து தூக்கி ஸ்ரீரங்கத்தை போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரமோஸ்ட் மதுரை மேலூர். ஸோ நமக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து அங்கேருந்து வந்து நம்ம மதுராந்தகம் வந்தோம். திருப்பி ஸ்ரீரங்கம் தூக்கி விட்டாங்க. ஸ்ரீரங்கம் வந்து திருப்பூர் தூக்கி விட்டாங்க. ஆஸ் ஏ டிஎஸ்பியாவே இதே பொழப்பு. வீட்டில் சொல்லிட்டாங்க, கொஞ்சம் வாயை மூடினு இங்கே வீட்டில் இருங்க, எங்கேயாவது ஒரு வீடு வாங்கிட்டு சேஃபாருங்க. ஏன்னா போகிற இடத்துல அது மாதிரி தான் இருக்குது நமக்கு. அது மாதிரி அதனால வந்து நமக்கு தெளிவு பண்ணப்போ என் மனவர் வந்திருக்காரு. அவர் நான் தான் சொன்னேன், அந்த மாதிரி குரூப் இருக்குன்னு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சசிகுமார் பேசுறாரு. திடீர்னு ஒரு நாள் பேசுறாரு, நான் மகேந்திரன் எப்படி இருக்கிறேன்னு. என்னடா யாரும் நம்ம ஒருத்தர் இது மாதிரி ஒருத்தர் டாடு போட்டு பேசுது இல்லை. நான் மோகன் சொன்னேன், திடீர்னு ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்மளும் யாரும் போறதில்லை. ஒன்றுன்னா இந்த யூபிஎஸ்ல ஸ்டடி பண்றாங்க பாருங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சின்ன பையன் வருவான். அவன் வந்தோடனே டக்குன்னு பேர் எடுத்து போடுவான். ஸோ அது பெருமையாக நினைப்போம், நம்ம பெரிய ஆஃபீஸர் கூப்பிட்டாருன்னு. ஆனால் இப்படி தான் ஓடிருக்கு. அப்போ வாக்கிங் போயிருந்தேன், சொன்ன மாதிரி இருக்குன்னு அப்படி தான் பார்த்தேன். ரொம்ப அதாவது எப்படி கேட்டேன், இந்த மனத்திருந்து யாருக்கெல்லாம் பேசணும் அப்படின்னா கூட யாருமே கிடையாது. இப்போ நான் மதுரையில் போய் இருக்குன்னு வச்சுக்கேன், 500 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கேன், அங்கே யாரும் இருக்க மாட்டான்.
அங்கே போனால் இதே யோசனை தான். உடனே சார் இங்கே பிரச்சனை ஆச்சு, கன்னியாகுமரி போவோம் சார்வான். இல்லை இங்கே என்ன பண்ணுவேன், இங்கேருந்து சார் இங்கே இதில் இருக்கிறேன், நான் வந்து ஸ்ரீரங்கத்தில் இது பேர் சீர்காழியில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன் சார், பரம்புடி போவேன்னா. சரி பரம்புடி 2 நாள் பந்தோஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி போனால், அன்றைக்கி போனால் 2011 அந்த 5 ரோடுன்னு ஒன்று இருக்குது. படக்கு நைட் என்ன பண்ணாங்க, ஒரு ஃபயரிங் ஆகி போச்சு. ஃபயரிங் சின்ன இதில் ஒரு 5 பேர் இறந்துட்டானுங்க. உங்களுக்கு தெரியுமானா தெரியும், எல்லாம் தெரியுவாங்க. எல்லாம் போயிட்டான். நைட்டு ஒரு பெரிய வண்டியை கொடுத்து அந்த பாடி தூக்கி அதில் போட்டு நீங்கள் ராமேஸ்வரம் எடுத்துன்னு போங்க அப்படின்னா. என் பிஸ்டல் இல்லைங்க இருந்தேன், பிஸ்டல் எடுத்து போனான். அந்த பாடியை தூக்கி அடிச்சோன்னு நைட்டு சீர்காழி வண்டி எடுத்து போகிறேன், ஒரு கண்ட்ரி பம்ப் தூக்கி அடிச்சோம். நான் டிரைவர் சரதாவே எடுத்து போயிட்டாங்க. ஸோ லைஃபுக்கு செக்யூரிட்டி ஒன்றும் கிடையாது. அதாவது ஒன்று இருக்குது. இன்னொன்று ஒன்றுன்னா எப்போ நம்மளுக்கு கட்டி வருவான்னு தெரியாது, அது ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி போகிறதா இருக்குது. இப்படியே போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் நம்ம நண்பர் பேசினாரு, சரி நம்மளும் வந்து பார்த்துட்டு போவோம். ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது